இல்லை ஆக்காங்கட்ட கூவ மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லைவேலி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா, வணக்கம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வணக்கம் உங்கள் சீலா நெல்லை சங்கருக்கு தான். எல்லாருமே பார்த்துருப்பீங்க. 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் உங்கள் சீலா திடீர்னு ஹாஸ்பிட்டல் வந்து அனுமதி இது ஒரு அட்மிட் ஆகிட்டாங்க. எதனால் அப்படின்னு எல்லாருமே மண்டியை பிடிச்சிருப்பீங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு புதுசாக. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்களுக்கு குழந்தை வந்து சிசேரியன் பண்ணி தான் வந்து குழந்தைய வெளியே எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து ஒருத்தவங்க குழந்தை பிறக்குது, நார்மல் டெலிவரினா பரவாயில்ல. அவங்களுக்கு வந்து சிசேரியன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பிறக்குதுன்னா, அவங்களுக்கு வந்து தையல் போட்டிருப்பாங்க இல்லையா? 6 மாதத்துக்கு வந்து அவங்க பெட் ரெஸ்ட் எடுக்கணும். 3 மாதத்துக்கு கடுமையான பெட் ரெஸ்ட் எடுக்கணும். எங்கேயும் அவங்க வெளியே சின்ன வெயிட் கூட தூக்கக்கூடாது. அவ்வளோ ஒரு கடுமையான இது போட்டிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வணக்கம் ஓசில தங்கச்சி வந்து 3 மாதம் ஆகுதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா, வெயிட்லாம் ஓவராக தூக்கிக்கிட்டு, சமையல் வேலை, வீட்டு வேலைன்னு பயங்கரமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒத்தையிலே கிடந்து கஷ்டப்பட்டதுனால என்னாச்சுன்னா, இப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சான் தங்கச்சிக்கு வந்து, சீலா தங்கச்சிக்கு. இதனால் வந்து தங்கச்சி இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பான முறையில் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். கடினமான வேலை, வீட்டில் சாப்பாடு செய்கிறது எதுவுமே பண்ணாதீங்க. குழந்தைய மட்டும் பார்த்துட்டு நீங்கள் சேஃபாக இருங்க. இல்லைன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாகிருச்சு. இன்னும் இதுக்கு மேலே பண்ணிங்கன்னா திருப்பி வந்து இப்போ பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகும் உங்கள் உடம்புல அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அது போக மேரியம்மா வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே 1.5 மாதம் கழித்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்க்க வந்திருக்காங்க. அதனால் அது அப்போமே இருந்து தங்கச்சி சீலா வந்து கஷ்டப்பட்டு கிடந்திருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, மேரியம்மா நீங்கள் வந்து நெல்லை சங்கர் மாப்பிள்ளான்னு சொல்கிறார்ல, ஆடெல்லாம் விற்றுட்டு இங்கே வந்துருங்க மேரியம்மா, குழந்தைய பார்த்துக்கோங்க, சீலாவை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மேரியம்மான்னு சொல்கிறாங்க, எனக்கு ஆடு முக்கியம், எனக்கு ஆடு வேணும், நான் ஆடை தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் மேரியம்மா, நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை பாருங்கள், அது பாருங்கள். அது குழந்தை பார்த்து இப்போ 1.5 மாதம் கூட ஆகலை. அதுக்குள்ளேயும் பாருங்கள், அதுக்குள்ளேயும் வயிற்றில் புண்ணில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சான். வயிறு வலி தாங்க முடியலையா. எதுவும் ஒன்று உங்கள் பொண்ணுக்கு ஆயிடுச்சுன்னா நீங்கள் உங்கள் பெற்றவளுக்கு பிள்ளையாக இருக்குமா? பிள்ளைய பார்க்க முடியுமா? அது குழந்தையும் வச்சுக்கிட்டு வீட்டில் வேலையும் சோறையும் முங்கிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து கறி மீனை சமைச்சு கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கீங்க. குழந்தை பெற்றாலே பெற்ற தாய் கூட வந்து அந்த பிள்ளைக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு மருந்துலாம் அரைச்சி கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரியா? நீங்கள் அதெல்லாம் செஞ்சு அந்த பிள்ளையை கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கிட்டா அந்த பிள்ளைக்கு புண்ணு வயிற்றில் ஆறும். இப்படி வயிற்றில் புண்ணு இருக்கும் அந்த பிள்ளைக்கு எப்படி ஆறும்? அதனால் தங்கச்சி சீலாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, உங்கள் பேத்தியை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நெல்லை சங்கர் மாப்பிள்ளை பாவம் இப்போ பறக்க முழிக்காரு. என்ன செய்கிறது? திருப்பி ஒவ்வொரு பிரச்சனையாக ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்கோம். குழந்தைக்கு வேறு திரும்பி உடம்பு சரியில்லாமல் போச்சு, வெயிட்டு குறைஞ்சிச்சு. இப்போ என்னென்னா சீலாவுக்கு திருப்பி ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வந்து அந்த தையலில் வந்து இப்போ திருப்பி வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, புண்ணாகுது. அப்படி அந்த வேதனையில் வந்து துடிக்கிறாளேன்னு அவர் ஒரு பக்கம் பதறி துடிக்காரு. என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனால் மேரியம்மா நீங்கள் குழந்தையும் தாயும் கூட இருந்து பாருங்கன்னு என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். சரி, ரைட் நண்பர்களே. இன்னும் வரக்கூடிய வீடியோவில் என்னென்ன நடக்குது நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை அமைக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.